Hello friends, welcome to Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அணில் கொழுக்கட்டை மாவை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யறது அப்படிங்கறதையும் plus சுண்டல் எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பருப்பு பூரணம் செய்யறதுக்கு நான் 1/2 கப் கடலை பருப்பை எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இத இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நீங்க குக்கர்லலாம் வேக வைக்கணும் அப்படினு அவசியம் இல்லைங்க. குக்கர்ல வேக வச்சினா ரொம்ப குழஞ்சிரும். நீங்க நார்மலா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சா போதும். கரெக்ட்டா 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கடலை பருப்பை எடுத்து இப்படி கையாட்டி 2 விரலாட்டி இப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா அது நல்லா மாவாட்டம் மாறணும். அந்த மாதிரி மாறிடுச்சுனா நம்மளோட கடலை பருப்பு வெந்திருச்சு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். சோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடலை பருப்பை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்துல நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு பல்ஸ் மோடுல ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 செகண்ட் 3 முறை நம்ம பல்ஸ் மோடுல இந்த கடலை பருப்பை அரைக்க போறோம். நீங்க ரொம்ப அரைச்சிட்டீங்கன்னா மாவாட்டம் ஆயிடும். நமக்கு அப்படி இருக்க கூடாது, 1-2 இருக்கணும். சோ இப்ப பாருங்க, நான் பல்ஸ் மோடுல 3 தடவை விட்டு அரைச்சு எடுத்துருக்கிறேன். கடலை பருப்பு 1-2 இருக்குது. சோ நம்மளோட கடலை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலை பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், வாசத்துக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் தூளா இல்ல அப்படின்னா நீங்க கடலைப்பருப்பு அரைக்கும் போதே ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சுக்கலாம். அது கூடவே கடைசியா நாட்டு சக்கரை சேர்க்கிறோம். நாட்டு சக்கரை நீங்க எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியா சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான கடலை பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது பாருங்க நல்லா பிடிக்க வருது. ஸோ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா அணில் கொழுக்கட்டை மாவு தாங்க. ஸோ இது கடையிலலாம் எல்லா கடையிலையும் கிடைக்குது. அது கூடயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோல்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்க்கலாம், மோல்ட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளரால 2 டம்ளர் அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை மாவை பிசைறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அதுல கொஞ்சமா கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இங்க பாருங்க, நல்லா தளதளன்னு கொதிக்குது இல்லையா? கொதிக்கும் போதே அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம வச்சிருக்கிற மாவோட சேர்த்து கிளறணும். ஒரேடியா தண்ணியை ஊத்திட்டோம்னா தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்திக்கிட்டே ஒரு சைடு நம்ம ஒரு கரண்டி வச்சு கிளறணும். இல்லையா நாளைக்கு நான் பாப்பா செய்ய சொல். இப்போ நம்ம வச்சிருந்த எல்லா மாவுலையும் ஈரமா இருக்குது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது. நம்ம இதை பிசைஞ்சிட்டு இப்படியே விட்டுறணும். மூடி போட்டு வச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு நம்மளோட கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும் போதே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கையிலலாம் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஃபர்ஸ்ட் மோதக கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அச்சு கடையிலேயே விற்கிது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த அச்சோட எல்லா பகுதியிலையும் மாவு படுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஓரளவுக்கு எல்லா சைடும் இப்போ இந்த அச்சுக்குள்ள பூரணத்தை வச்சுட்டு வெளியில மாவை வச்சு பூரணம் வெளியில வராத அளவுக்கு நல்லா சீல் பண்ணிட்டு நம்ம இதை ஓபன் பண்ணலாம். நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு தான் நம்ம எடுக்கும்போது நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பரா அழகா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, நம்மளோட மோதக கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அணில் கொழுக்கட்டை மாவோட கொடுத்த அச்சில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கொடுத்த கொழுக்கட்டை அச்சில் 2 சைடும் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை எடுத்து 2 சைடுலேயும் மெலிசா அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு அந்தளவுக்கு வேகாது. சாப்பிடும் போதும் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்காது. வெறும் மாவு தான் வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் மாவு அப்ளை பண்ணியாச்சு. நடுவில் பூரணத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா அழுத்துங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது தான் அந்த பூ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து மாவுலாம் வெளியில் வந்துடும். நமக்கு கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக ரெடி.
இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி பானையில் வேக வைக்கிறதா இருந்தால் இட்லி தட்டு மேலே ஒரு துணியை போட்டு அதில் வந்து நீங்கள் உங்களோட கொழுக்கட்டைகள் எல்லாம் அடுக்கி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஸ்டீமர் பாத்திரம் இருக்குது, அதில் வந்து வேக வைக்க போகிறேன். அதனால் அந்த ஸ்டீமரில் நான் வந்து கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அடுக்கி வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை எடுத்து பானையில் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டலை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சுண்டலை வந்து மினிமம் 8 மணி நேரம் இல்லாட்டி வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து கொண்டக்கல்லையை இது கூட சேர்க்க போகிறோம். நான் வந்து கொண்டக்கல்லையை ஒரு நைட் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் விட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அந்த கொண்டக்கடலையை வந்து இப்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கொண்டக்கல்லையை தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு கொண்டக்கல்லையை சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.